உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நன்னாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம மத்தியிலே 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பஸ் ஜோஷ்வா, பஸ் ஜோயில் இந்த நாளிலே இருப்பது வந்து சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். பாஸ்டர், இந்த பாடத்தினுடைய துவக்கத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த காலநிலையுடைய 12வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு அவரை அறிவியுங்கள், ஷேர் ஹிம். மனப்பாட வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். நல்ல ஒரு வசனம். பஸ் ஜோயில், இந்த பாடத்தின் அறிமுகத்தை நீங்கள் செய்யுங்க. பூமியின் சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்றிருப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்த பூலோகம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் பேரிலே இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையினுடைய ஊழிய நோக்கம், மிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்முடைய தேவனுடைய இந்த முத்தூதின் செய்தியை பல தேசங்களுக்கும் பல ஜாதியாருக்கும் கொண்டு சென்று அவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவனிடத்திலே திருப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த பாடத்தில் நாம் ஆராய இருப்பது என்னென்னு சொல்ல பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனாலே நாம் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்போம், அதனாலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் இதில் நாம் படிக்க இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம ஒரு கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன், இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்துக்கோ சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த சத்தியத்தை படித்த பிற்பாடு சொல்லாமல் இருக்க முடியலையே, எதனால் வெளியில் சொல்லாமல் நம்மளால் அமைதியாக இருக்க முடியல? அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம், ஆனாலும் ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இதுவரை இதை ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அவரை ருசித்து பார்த்த நமக்கு நிச்சயமாக அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும். அது பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அதை சொல்லி வருகிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் கிறிஸ்துவை அறிந்த போதிலும், அவரை ருசித்த போதிலும் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள, அவரை அறிவிக்க தயங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. அதை சில நேரத்தில் வருத்தமாக பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, அநேகர் இயேசு கிறிஸ்துவை ருசித்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஊழிய கட்டளை, பாஸ்டர் அவங்க சொல்லும்போது அறிமுகத்தில் சொன்னாங்க, அது மாபெரும் ஊழிய கட்டளை. அவருடைய நாமத்தினாலே நம்ம எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக, இதை சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அதை கொடுத்திருந்தாலும், யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லார் மீது விழுந்த கடமை என்பதை பவுலார் சொல்லுகிறார். சுவிசேஷத்திலே இதை என் மீது விழுந்த கடமை என்று அவர் சொல்லுகிறார். இதை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் 20வது வசனம் 4ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. யார் சொன்னா அப்படின்னு சொன்னா பேதுருவும் யோவானும் சொல்லுவாங்க. ஆமாம். இதை யோவான் துவக்க காலத்திலே சொல்லியிருந்தாலும் தன்னுடைய முதிர் வயதில் எழுதின புஸ்தகத்திலும் அவர் சொல்லியிருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் அப்படி ஒரு ஊழியம் செஞ்சேன், நான் செய்யாத ஊழியம் கிடையாது, நான் போகாத இடம் கிடையாது, நான் சந்திக்காத ஆத்துமா கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த யோவான் இளம் வயதிலே சொன்ன அதே யோவான் முதிர் வயதிலே 1 யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ எந்த வயசானாலும் சரி, எந்த ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, அவரை ருசித்த நாம் மற்றவர்களுக்கு அதே ருசியை சொல்லும்படியாக அவரை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே இதை நாம் இவ்வளவு நாள் செஞ்சிட்ருக்கிறோம், வயசாயிருச்சு செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அநேக ஊழியக்காரங்க வயசாகி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வல்லமையான ஊழியங்களை செய்கிறாங்க, நம்ம பார்த்து வருகிறோம். எனவே இந்த நாளில் இந்த முதல் பகுதியில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அவரை ருசித்த நாம் அவரை அறிவிக்க வேண்டும். அதை அறிவிக்காமல் நம்மால் இருக்க முடியாது என்பது வெளிப்படையான உண்மை, வேதம் சொல்லக்கூடிய உண்மை. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பதிவு. ஆனாலும் ஒரு கருத்து மறுபடியும் சிந்திக்க வச்சுது. ஒரு கூட்டம் அப்படி இருந்தாலும் ஒரு கூட்டம் இல்லை அப்படின்னீங்க. ஒரு வருத்தமான காரியம்தான். நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், நேயர்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு கூட்டம் நம்ம சொல்லணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறது, ஒரு கூட்டம் உண்மையை அறிந்தும் வெளியில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து நம்ம படிப்போம். பாஸ்டர் ஜோயில், உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆரம்ப சபையில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு சாதாரண மக்களுடைய சாட்சி ஏன் ஒரு வல்லமை நிறைந்ததாக மாறிச்சு? எப்படி அது? ஆதிகால சபையின் விசுவாச பிள்ளைகள் தேவனை அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் இயல்பாக அனுபவித்திருந்தார்கள். அவருடைய செய்கைகள், ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் பெற்றிருந்த ஆசீர்வாதங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப நெருக்கமாக உணர்ந்திருந்தார்கள். ஒன்று. இன்னொன்று, அவங்க எல்லாமே பரிசுத்த ஆவியின் பலத்தோடு இவைகளை செய்தார்கள். வேதம் சொல்லிக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்போது என்று சொல்லி அதனுடைய முடிவு சொல்லியிருக்கோம், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எனவே ஆதிகால சபை ஜனங்கள், விசுவாசிகள், சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் ஏன் இப்படி ஒரு பலத்த ஒரு சாட்சியாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு தன்னை இணைத்திருந்தார்கள். இயேசுவை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக அனுபவித்து இருந்தார்கள். வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பேதுரு மற்றும் யோவான் இவங்களெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு எல்லாமே பிரமித்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்களுடைய பார்க்குறது மட்டும் இல்லை, கடைசி அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, இவங்க எல்லாம் இயேசுவோட கூட இருந்தவங்க. ஆமாம். அப்போ இயேசுவோடு நெருக்கமாய் இருந்ததனுடைய குணத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. காரணம், அவர்களுக்கும் இயேசுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு அவ்வளவு வலுவடைந்த உறவாக, அவ்வளவு தொடர்பு கொண்ட ஒரு உறவாக இருந்தது. அந்த உறவிலே அனுதினமும் ஜீவன் இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த ஜீவன் குறைந்த உறவினாலே இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல என்று சொன்னா பார்க்கும்போது, ஒரு பலத்த சாட்சியாக நம்ம மாற முடியாத சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அம்மையார் இதை குறித்து எழுதிருக்கிறாங்க, கல்வியை விட கிறிஸ்துவோடு தினமும் நடக்கும் வாழ்க்கை தான் மனிதர்களை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது. எனவே நாம் கிறிஸ்துவோடு நம்ம தொடர்புல இருக்கும்போது நாமும் பெரிய சாட்சிகளாக நாம் இருப்போம். ஆதிகால சபை அப்படிதான் இருந்தது. ஆமாம், ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லும்போது தான் அந்த வார்த்தையை பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவரோடு வாழும் ஒரு சாதாரண மனிதர்களே உலகத்தை மாற்றுகிறார்கள். அப்போனா என்ன அர்த்தம்? மறுபடியும் நம்ம போன வாரத்தில் நம்ம படித்தோம், கிறிஸ்துவை யார் பக்கத்தில் வச்சுக்கிட்டே வராங்களோ, அவரோடு நெருங்கி அந்த உறவை விட்டு விடாமல், அதான் க்ரோயிங் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு நம்ம தலைப்பில் படித்தோம் இல்லையா? யார் தொடர்ந்து வராங்களோ அவர்கள் வெற்றியை பார்க்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மறுபடியும் படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க நம்ம தொடர்ந்து படிப்போம். ஃபஸ்ட் நல்ல அழகான காரியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னென்னா, இயேசு மக்களை ஏன் கட்டாயப்படுத்தலை? இப்போ நிறைய விஷயத்தில் சில விஷயத்தை கட்டாயப்படுத்தினா தான் செய்கிறாங்க. ஒரு அதிகாரத்தை செலுத்தினால்தான் நாங்கள் வேலை நடக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் கிறிஸ்து நினச்சிருந்தா கூட பெரிய ஒரு மிராக்கிள், ஒரு சொடக்குப்பட்டால் கூட என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏன் கட்டாயப்படுத்தாமல் அன்பு என்ற பாசக்கயிறை பயன்படுத்தினார்? அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே அவருடைய ஒரு வார்த்தை போதும். ஆமாம், எல்லாரும் அவருடைய பின்னடியார்களாக மாறி இருக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவர் நிச்சயமாக அதை விரும்பவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மாபெரும் போராட்டத்தினுடைய பின்னணியிலே நம்ம பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே உண்டான யுத்தத்திலே கூட ஆண்டவர் வந்துட்டு எந்த விதமான நபரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய மனநிலையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை பதிவு செய்திருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, எல்லாருமே சிதறி இருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்க, அவங்கள கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, வாங்கன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்து அவங்கள ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் மாற்ற முடியும். ஆனால் அவர் என்ன பார்த்தாருன்னு சொன்னா, அவர்கள் மேல் மனதுருகிறவராக காணப்பட்டார். அன்பு தான் ஆண்டவருடைய உறவிற்குள்ளாக நம்மை இழுக்க வேண்டிய ஒரு பாச கயிறாக இருக்கிறது. அந்த கயிறு தான் நம்மை கட்டுகிறது. அன்பு எனும் கயிறினால் நாம் கட்டப்பட்டு, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம், அன்பு எனும் கட்டினால் கட்டப்பட்டு என்று வாசிப்போம். இந்த அன்பு தான் நம்மை ஆண்டவரிடத்திலே அந்த உறவிலே அழைத்து வரக்கூடியதாக இருக்கணும். ஆண்டவர் எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி விரும்பவே கிடையாது. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம்னு சொன்னால், 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் நீ தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோமே. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பு தான் நம்மை நெருக்கி ஏவணும். அவரை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு. நீங்கள் உலகெங்கிலும் போய் சகல ஜாதிகளுக்கும் சத்தியத்தை சொல்லுங்கள் ஆண்டவர் சொன்னார். அது ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம, அவருடைய அன்பை ருசி பார்த்த நம்ம, அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும் போது அவர் என்ன செய்தார்
எதற்காக நாம் அவரிடத்துல வர வேண்டும் என்று மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது இதே அன்பு, நம்மை ஏவின இதே அன்பு அவர்களை ஏவ வேண்டும். இதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் யாரையுமே வற்புறுத்தல. ஆதாம் ஏவாளை வற்புறுத்தல, இஸ்ரவேலர்களை வற்புறுத்தி இருக்கலாம், அவர்களையும் வற்புறுத்தல. அதே தேவன் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்று நம்மையும் வற்புறுத்த மாட்டார். நம்ம இடத்திலே தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆமே, நல்ல ஒரு பதில் பாஸ்டர். ஜோயில், நம்ம இன்னைக்கு சாட்சி சொல்கிறோம், என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்னோடய நண்பருக்கு நான் தெரியப்படுத்தணும்னு வைங்களேன். அந்த சாட்சி கொடுக்கும்போது நான் ஏன் ஒரு வலுக்கட்டாயமாக நான் வந்து செய்யக்கூடாது? மனித இயல்பு என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, நாம் கட்டாயப்படுத்த அவங்க என்ன செய்வாங்க, வழி விலகி போகிறவர்களாக இருப்பாங்க. வேதமும் அதை தான் நமக்கு சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல நானும் உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு நான் மனதுள்ளவராக இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் அதை நீங்கள் வழி விலகி தான் போனீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, ஏன் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நம் கட்டாயப்படுத்த ஒன்று வழி விலகி போவாங்க, ஒன்று. இன்னொன்று, கட்டாயப்படுத்துவது என்பது அது தேவனுடைய குணம் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவர் அன்பும் கருணையும் கொண்ட தேவனாக இருக்கிறார். அவருடைய குணம் அதுதான், அன்பும் இரக்கம் கருணை இதெல்லாத்தையுமே அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் கட்டாயப்படுத்தினவர் அல்ல. அதே முறையில் நாமும் அன்பினால தான் சாட்சிகளை கொடுக்க வேண்டுமே தவிர கட்டாயத்தினால் நாம் சாட்சி கொடுக்க வேண்டிய நோக்கம் நமக்கு வரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தில் இந்த ஒரு வசனத்தை சொல்றார் பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் வேதம் சொல்கிறது, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அவருடைய வசனத்தை கேட்கிறனா நானாவே தொடப்படணும், நானாவே சாட்சியா மாறணும் என்று சொல்லி நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நம்ம அனுமதிக்கணும். எனவே நம்முடைய மன கடினமே சில நேரத்தில் நம்மளுடைய உறவுகளில் இருந்து நம்மை பிரிக்கிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல என்னுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அம்மையார் அதை குறித்து எழுதிருக்கிறாங்க பாருங்க. மனசாட்சியை வலுக்கட்டாயப்படுத்துவது தேவனுடைய குணத்திற்கே எதிரானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நம்ம கட்டாயப்படுத்துறவர் அல்ல. கட்டாயப்படுத்தினா அதுல அன்பு வெளிப்படாது. கட்டாயப்படுத்தினா நம்ம இன்னொரு தவறு செய்வதற்கும் நம்ம துணிந்து போகிறவர்களாக இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு பயிற்றுவித்து கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா பாரும்போது, அவருடைய வார்த்தைகளை நாம் உறுதியாக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கட்டாயமா இல்லை, நாமும் அன்பினாலே நாம் ஒரு சாட்சியாக மாறுவோம். கண்டிப்பாக பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கம். ஃபர்ஸ்ட் ஜோயில் சொன்னாங்க, ஃபுல்லாகவே லவ் அப்படின்னு கான்செப்ட்லேயே போகுது. அடுத்த பாடமும் கேள்வி நமக்கு அப்படி தான் வருது. இயேசுவை நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, நான் அந்த அன்பையும் ஒரு மென்மையான காரியத்தையோடு நான் வந்து தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கை சற்று தொய்ந்து போனதாகவே காணப்படுகிறது. அதனால தான் மனப்பாட வசனத்தில் நம்ம பார்த்தோம், இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல எனக்கு கற்றுக் கொடுக்கும்படி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஏற்கனவே நொந்து போயிருக்கிற ஒருத்தன்ட்ட இன்னும் ரொம்ப கொடூரமாக அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது சால சிறந்தது அல்ல. கண்டிப்பாக. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க, இலைப்படைந்தவனுக்கு அவனை தேற்றும்படியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இன்னும் இந்த பாடத்தில் தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது 1 பேதுரு 3:15 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்படி உத்தரவு சொல்லணும்னு சொன்னால், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். அப்போ நம்ம அன்பாக இருக்கிறோம், நம்ம ருசி பார்த்து இந்த அன்பை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி பகிர்ந்து கொள்ளணும்னா, நம்முடைய தேவன் எப்படி யாரையும் வற்புறுத்த மாட்டாரோ, எப்படி நம்முடைய தேவன் சிதறி கிடக்கிற இந்த ஆடுகளை பார்க்கும் பொழுது மேய்ப்பனில்லாத மந்தையை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி மனதுருகிறாரோ, அதே போல நம்மளும் சாந்தத்தோடும் இரக்கத்தோடும் இலைப்படைந்திருக்கிற அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவனுடைய பலத்தினால் செபத்திலே பெற்றுக்கொண்டு இந்த வேத வார்த்தைகள் மூலமாக அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக மென்மையான வார்த்தைகளை அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அப்போது நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப திணிக்க அதாவது ப்ரெஷர் கொடுக்க கோபந்தான் வருது அப்படிம்பாங்க. டீச்சர்ஸும் சில நேரத்தில் அன்பாகவும் போவாங்க, கண்டித்து நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம எதை சூஸ் பண்ணோன்னா, அந்த அன்பாக சொல்லும்போது தான் சரி, இவ்வளோ நேரம் நம்ம கோபமாக இருந்தாலும் நம்ம ஆசிரியர் நம்ம சொல்லியிருக்காங்களே கேட்போம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறதை பார்க்குறோம். கிறிஸ்துவும் நம்மளை இந்த அன்பின் கயிறை பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் விளக்கமாக சொன்னீங்க. நம்ம ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு தொடர்ந்து நம்ம படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நம் நிகழ்ச்சிகள் நாம் செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து நாம் தியானிப்போம். பாஸ்டர், நம்ம சாட்சி பகிரும்போது, இயேசுவை பகிரும்போது தனிப்பட்ட அனுபவம் முக்கியம்னு சொல்கிறாங்களே, எதுக்காக?
நம்முடைய ஜீவியமே பிறருக்கான சுவிசேஷமாக இருக்கும். ஏனென்றால் விளக்கம் சொல்கிறது பாருங்க, நம் சொந்த அனுபவமே பிறரை கிறிஸ்துவிடம் ஈர்க்கும் ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறது. நம்மை பார்க்கக்கூடிய மனுஷங்க, சரியா, இவங்க எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க, பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த காட்சிகளை பார்த்து தான் அநேகர் இல்லை, சிலராவது நம்ம சத்தியத்துக்குள்ளாக ஈர்க்கப்படுவாங்க. எனவே அதற்கு முதலாவது நாம் ஒரு சாட்சிகளாக மாற வேண்டும். அதுதான் அனுபவம். இயேசுவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களாக இருக்கிற நமக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அவசியம். விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அவசியம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, இதை பற்றி சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சாட்சியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் தீமையை ஜெயிப்பதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலையும் அவருடைய சாட்சியின் வசனமாக இருக்கிற பரிசுத்த வேதத்தை வைத்து நாம் ஜெயித்திருந்தோம் என்று சொன்னால், இந்த அனுபவத்தை பார்க்கிறவர்களே அநேகர் கிறிஸ்துவனிடத்திலே தொடப்படுவார்கள். ஒன்று. அடுத்து சங்கீதம் 66:16 நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்தது எல்லாத்தையும் நம்ம சொல்லும் போது, சரியா, இன்னைக்கு நம்மளே ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சிகளாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம விவரித்து சொல்லும்போது அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அம்மையார் இதை குறித்து சொல்லிக்கிறாங்க பாருங்க, தனிப்பட்ட சாட்சி ஆரம்ப நிலையில் மிகுந்த வல்லமையுடன் செயல்படுகிறது. நம்மளுடைய அனுபவமே பயங்கரமான வல்லமையான ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதுக்கு நம்ம ஒரு சாட்சியாக மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. உண்மைதான் பாஸ்டர். அப்போ சில நேரத்தில் சொல்லா செய்யலா அப்படின்னா, சில நேரத்தில் செயல் என்ன செய்யறது, வெற்றி பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் ஜோஷ்வா, தேவனிடமிருந்து விலகி எப்ராஹிம் குறித்து தேவனுடைய மனநிலை என்ன? அவரை அறிவியுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக எதற்கு இந்த விலகின ஒரு நபரை குறித்து நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கி நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம புதிய நபர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய உறவில் இருந்து பின்மாற்றமாக போனவர்களை நம்ம மறந்து போகிறோம். அவர்களை குறித்ததான ஒரு பாடத்திற்காக தான் எப்ராஹிமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எப்ராஹிம் ஒரு கோத்திரம், இஸ்ரவேலில் இருந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம். எப்ராஹிமுடைய பாவத்தை குறித்து ஓசியா 4:17 வாசிக்கும் பொழுது, எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அதாவது விக்கிரக வணக்கத்தில் அந்த தொழுகையிலே ஊறி போன ஒரு கோத்திரமாக மாறி போனது. ஆனாலும் ஆண்டவர் அந்த கோத்திரத்தை அப்படியே கைவிட்டு விடவில்லை. இந்த கோத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்றாரு, எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அவனை வேண்டான்னு சொல்லல, ஆண்டவர் ஒரு சிக்ஷை கொடுக்கிறார். கண்டிப்பா அந்த சிக்ஷை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு யாராவது வந்துட்டு ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவில் இருந்து பின்மாற்றமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புதிதாக ஒரு நபருக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு அவர் வாஞ்சியோடு இருக்கிறாரோ, அதே போல ஐயோ இவன் போயிட்டானே, அல்லது இந்த மகள் போயிட்டாலே என்னை விட்டு அப்படின்னு அவளை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எறியக்கூடிய இந்த வார்த்தையானது, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையானது புதிதாக மக்களுக்கு சொல்லுவதை எந்த அளவிற்கு நம்ம செயல்படுத்துகிறோமோ, அதே நேரத்தில் ஏற்கனவே தேவனோடு உள்ள உறவில் இருந்து ஏதாகிலும் ஒரு காரணத்திற்காக பின்மாற்றமாக போயிருந்தாங்கன்னா அவர்களையும் அழைத்து வரக்கூடிய ஊழியத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதுனா, ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது அப்படி பின்மாற்றமாக போயிருக்கலாம். இப்போவும் தேவனுடைய அன்பிற்கான வாசல் திறந்தே இருக்கிறது. அவரை அறிவியுங்கள் என்று சொல்வது புதியவர்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே அவரை விட்டு பிரிந்து சென்ற எப்ராஹிமை போல இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆண்டவர் சரி, அப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருக்க எல்லோருக்குமே மீண்டும் ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு அதில் சைல்டு கைடன்ஸ் என்ற புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பெற்றோரின் ஜெபங்கள் வழி தவறிய பிள்ளைகளுக்காக தேவன் முன்னிலையில் வீணாகாது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். உண்மைதான், ஒரு நாளும் அந்த ப்ரேயர் என்ன செய்யறதில்ல, வீணாகிறதில்ல. இறுதியாக நம்ம பார்ப்போம். பாஸ்டர் ஜோயல் சொல்லுங்கள், தேவனிடமிருந்து விலகியவர்களை மீண்டும் கொண்டு வர தேவன் எந்த வழியை பயன்படுத்துகிறார்? பின்னாடி போனவங்களை அகைன் எந்த ஒரு வழியை பயன்படுத்துகிறாரு? வழி தவறினவர்களை அணுகும் போது நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கணும்? சரி, வழி தவறியவர்களை ஆண்டவர் சில பாஸ்டர் சொன்ன ஒரு பாயிண்ட், வழி தவறியவர்களுக்கு ஆண்டவர் சில சிக்ஷையை அனுமதிக்கிறாருன்னு சொல்லலாம் பார்த்தோம். அந்த சிக்ஷை எதற்காகன்னு சொல்லலாம் பார்க்கும்போது அவர்களை மீட்டுக் கொள்வதற்காகவே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். சரி, அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய அந்த பாரமான ஜெபங்கள், கண்ணீர் கலந்த ஜெபங்கள், இதெல்லாமே உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு உண்டான நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, தேவனிடமிருந்து விலகியவர்களை மீண்டும் கொண்டு வர எந்த வழியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சகரியா 10:6 சொல்லுது பாருங்க, நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன், நான் அவர்கள் மேல் கருணை கொள்வேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்மளுடைய குணம்
அவர்கள் மேலே கருணை காட்டக்கூடிய அளவுக்கு, சரியா, அவங்க ஏற்கனவே மனம் நொந்து ஒடிஞ்ச நிலைமையில இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட காட்டக்கூடிய அந்த பரிவான குணங்கள் இதெல்லாமே அவர்களை சரியான திசைக்கு வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அவங்க கிட்ட அன்பு கொண்ட குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தியாகம் கொண்ட குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்திலே பார்க்கும்போது நாம் திரும்பி வந்து, வேதம் சொல்கிறது பாருங்க, நாம் திரும்பி வந்த பின் நம்முடைய சகோதரரை நாம் உறுதிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே தேவனாகிய கர்த்தரை நம்ம நினைவுபடுத்துகிற பாடத்தின் பேரிலே இன்றைக்கு நம்மளுடைய உறவை நாம் தேவனோடு நாம் பலப்படுத்துவதற்கு முன்பதாக நம்மளுடைய உறவை சக மனிதர்களோடும் நாம் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனாலே அநேகரை நாம் கிறிஸ்துவனிடத்திலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலே அவர்களை பலப்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. உண்மைதான் பாஸ்டர். தொடர்ந்து நானும் இதில் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஜெபம், இது யாருக்கான ஜெபம்னா பேதுருவுக்கான ஜெபம். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று சொன்னபோது பேதுரு சொன்னார், இல்லை ஆண்டவரே, நான் மரணமே நேரிட்டாலும் உண்மை பின்தொடர்வேன் என்று சொன்ன அந்த நபர் மறுதலித்து போனார். அப்போ அவர் சொன்னார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. அப்போ இன்னைக்கு பின்மாற்றமா இருக்கிறவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும்போது அவர்கள் குணப்படுவார்கள். குணப்பட்ட பின்பு அவர்கள் மற்றவர்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு போவார்கள் என்பது நமக்கு தேவன் தரக்கூடிய ஒரு ஆலோசனை. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கொட்டேஷன் நான் வாசிக்கிறேன். நோ அதர் இன்ஃப்ளூயன்ஸ் தட் கேன் சரவுண்ட் த ஹியூமன் சோல் as such power as the influence of an unselfish life. இப்போ நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக செபித்த அந்த ஒரு நேரம், அவர் எவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு நேரத்தில் செல்ஃபிஷாக அவருக்காக ஜெபம் பண்ணாமல் மற்றவர்களுக்காக ஜெபித்தார் பார்த்தீங்களா? அந்த ஜெபம் பேதருடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பின்மாற்றமாக போனவங்களுக்காக நம்ம சுயநலமற்ற அன்பையும் சுயநலமற்ற ஜெபத்தையும் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மாறும். மாற்றுவதற்கான வல்லமை நம்முடைய தேவன் வைத்திருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அதை தருவேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார், அதை செய்தும் காட்டியிருக்கிறார். ஆமென், ஆமென். பிரிங் தம் பேக், இல்லையா? மீண்டும் நம்ம கொண்டு வர வேண்டும். நல்ல ஒரு அழகான பாடம். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, யோசித்து பாருங்கள். பிரிங் தம் பேக், மீண்டும் நாம் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இன்றைக்கு பிறரை மாத்திரமல்ல, நாமளே சோர்ந்து போயிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நாமளே என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்மளையே மறுபடியும் கொண்டு வர வேண்டி இருக்குது. யோசித்து பாருங்கள். இந்த பாடமானது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கற்றுத்தந்திருக்கிறது. சிந்தித்து செயல்படுவோம். குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் வழி நடத்துகிறார். நாம் அவர் பின் செல்லும் பொழுது அவருக்குள்ளாய் நாம் வளருவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.